ராஜன் டி மகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. பூஜை ஹரி மற்றும் தாமிரபரணி விஷால் காம்போல வந்திருக்க 3வது படம் தான் ரத்தம் எனும் ரத்னம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம விஷாலுக்கு 6 சூர்யா மாதிரி சொந்தம் வந்தன சொல்லிக்கு யாருமே இல்லை. அப்படி இருந்தவங்கள இப்ப உயிரோட இல்லைன்னு இருக்கிறதால இவர் ஒரு கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலையால நம்ம யானை சமுத்திரகனி சாவுல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இதனால இந்த படத்தோட சரவண பெருமாள் இவர் தான். இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாதனன் கோன் எதுவும் நடத்தாம 60% கெட்ட மக்கள் கிட்ட இருந்து 40% நல்ல மக்களை பாதுகாக்கிற பணியை பார்த்துட்டு வராங்க. கரெக்டா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மேடம் பிரியா பவானி சங்கர் என்ட்ரி தராங்க. அவங்களோட எண்ணற்ற எதிரிகளும் கூட வராங்க. அவங்க பிரியா பவானி சங்கரை எப்படியாவது போட்டு தள்ளவும் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விஷாலோ பிரியாவை காப்பாத்த தன்னோட உடல் பொருள் ஆவின்னு அனைத்தையும் அர்ப்பணிக்கிறாரு, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம. இப்படியெல்லாம் நம்ம விஷால் ஏன் பிரியாவுக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு? அதுக்கு பின்னால இருக்க பாசமான காரணம் என்ன? இந்த படத்துல இருக்க மோசமான வில்லங்கள் யாரு? ரொம்ப ரொம்ப முக்கியமா இது சிங்கம் டைரக்டருக்கு கம்பேக் படமா இல்லையா? இதெல்லாம் தான் பிரியா அம்மாவுக்காக, பிரியமான அம்மாவுக்காக. ரத்தம் எனும் ரத்னம். நான் ஏதோ ஃப்ளோல மாற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் மட்டும் ஒரு வேளை ரத்தம் என்ற பேர்ல ஒரு படம் எடுக்காம இருந்திருந்தா இந்த படத்துக்கு நம்ம ஹரி அவர்கள் ரத்தம்னே கூட பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த படம் ரத்தத்திலேயே ஸ்டார்ட் ஆகி ரத்த ஆறுலயே மூவ் ஆகி கடைசியா ரத்த கடல்ல போய் முடியுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா இந்த படம் முழுக்க வாலண்டியரா வந்து செத்தவங்க ஒரு 1000 பேருனா ஹீரோ வில்லன் சண்டையில ஏன் சாகரம்னே தெரியாம செத்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேராவது இருந்திருப்பாங்க. ஏன்னா ரோட்ல இருக்க டீ கடை, பழக்கடை, பூக்கடை, சாராய கடை, அதே ரோட்ல ஓர 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்னு இவங்க சண்டையில டேமேஜ் ஆகாத பொது சொத்தே இல்லை. அதனால கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல ஒரு சொக்கோவியன் ஒப்பந்தம் கொண்டு வந்த மாதிரி ஹரியோட அமைதி ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன். சூர்யா, விக்ரம், தனுஷ்லாம் ஒரு டீம், விஷால், அருண் விஜய், சிம்புலா ஒரு டீம், பிளாக் விடோவா த்ரிஷா, வாண்டாவா நயன்தாரா, இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், அந்த பக்கம் கலாபவன் மணி, இந்த பக்கம் வடிவேலு, அந்த பக்கம் விவேக், இந்த பக்கம் அன்சிகா, அந்த பக்கம் அனுஷ்கா, இந்த பக்கம் புளியங்குளம், அந்த பக்கம் வேப்பங்குளம். ஆனா எத்தனை அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்தாலும் இந்த ரத்னமுக்கு மட்டும் இல்லவே இல்லை கடிவாளம்னு நம்ம விஷாலு போற போக்குல பல பேரை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு இந்த பக்கம் வேலூர், அந்த பக்கம் திருத்தணி, நடுவுல இருக்கு நகிரி, பக்கத்துல இருக்கு புத்தூர். ஏன்னா நம்ம ஹீரோ கையில் அடி வாங்குற எல்லாருமே அங்க போய் அட்மிட் ஆவாங்க. இங்க ஒரு உண்மையை சொல்லணும்னா, உங்களுக்கு எலும்பு ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் புத்தூருக்கு போய் கட்டு போடுங்க. அப்படி கட்டு போடும்போது உங்களுக்கு வலிக்கலாம். பட் அங்க கட்டு போடுற மாதிரி வேற எங்கேயுமே கட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க அல்வா கிடைச்சாலும் இருட்டுக்கடை அல்வா இருட்டுக்கடை அல்வா தான். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஓப்பனிங்ல திருப்பதிக்கு போயிட்டு வர பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 3 பேர் வழிப்பறி பண்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்ல வர வில்லன்களை டெரரா காட்டுறதுக்காக இவங்க அந்த சீன்ஸை ரொம்பவே கொடூரமா காட்டி இருந்தாங்கன்னு எனக்கு புரியுது. பட் அந்த சீன்ஸ் காட்சிப்படுத்தப்பட்ட விதத்துல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு கேட்டா, ஹரி படத்துல போய் லாஜிக் பார்க்கலாமான்னு நான் இல்லை, 4 வயசு குழந்தை கூட கேட்டாலும் கேட்கும். ஸோ இந்த ரிவ்யூ லாஜிக் ஃப்ரீ ரிவ்யூ என்பதனை இங்க தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து நம்ம ஹீரோ சார் விஷால் அவர்களோட கேரக்டர், அவருக்கும் நம்ம சமுத்திரகனிக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப், கூடவே விஷாலோட ஃபாஸ்ட் பிளாஷ்பேக், யோகி பாபுவோட அட்ராசிட்டி, பார்ல வர போர் சாங்னு படத்தோட முதல் 1/2 மணி நேரம் நம்ம விஷால் அவர்கள் ஓட்டு பட சைக்கிள்ல ஸ்லோவா வந்தா மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. மேலும் இந்த முதல் 1/2 மணி நேரத்திலேயே மேலே சொன்ன பார் சாங்கோட சேர்த்து 2 சுமாரான சாங், ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் ஃபைட்டுன்னு நம்மளை ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த அரை மயக்கம் முழு மயக்கமா மாறி நம்ம கண்ணு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிரியா மேடம் என்ட்ரி தந்தாங்க பாருங்க. அவங்க என்ட்ரியும் கூட ஒரு மாதிரி சுமாரான என்ட்ரி தான். பட் நம்ம விஷால் அவர்கள் பிரியாவை பார்த்ததுல இருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படம் சும்மா அப்படியே ஜெட்டு வேகத்துல மூவ் ஆகி படுத்திருந்த பல ஆடியன்ஸை எழுந்து நின்று கைத்தட்ட வச்சிருந்துச்சு. அப்படி எழுந்து நின்று கை தட்டின பல ஆடியன்ஸ்ல நானும் ஒருத்தன். ஏன்னா கெல்லி படத்துல விஜய் த்ரிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, வீரம் படத்துல USTAK அவர்கள் தமன்னாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, 6 படத்துல சூர்யா மறுபடியும் அதே த்ரிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவ்வளோ ஏன் பட்டத்து யானை படத்துல நம்ம விஷால் கூட ஐஸ்வர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா தமிழ் சினிமால வில்லன்கள் மூலமா ஹீரோயின்ஸுக்கு ப்ராப்ளம் வரும், அதை நம்ம ஹீரோஸ் பறந்து பறந்து சால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னா, இந்த படத்துல விஷால் ஏன் பிரியாவுக்கு ஹெல்ப் பண்றான்றதுக்கு பின்னால இருக்க காரணமும் கூட புதுசு இல்லை. பட் அது சொல்லப்பட்ட விதம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த என்டையர் படமும் சரியில்லாமல் போயிடும். அப்படி இந்த படத்துலையும் ஒரு சில மோமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு முன்ன பின்ன போயிருந்தாலும், நம்ம விஷால் அவர்கள் பிரியாவை எப்படி கூப்பிட்றாருன்றதுல ஒரு சில மைனர் ஃபிளாஸ் இருந்திருந்தாலும், ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இந்த மூவி டீம் விஷால் பிரியா ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணதுக்காக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா என்ன தான் சென்டிமெண்ட்ன்ற பேரில் நம்மளோட நெஞ்சனக்க ட்ரை பண்ணாலும் ஒரு சில எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை எப்பவுமே டச் பண்ணும். அப்படி ஒரு எலமெண்ட்டை கரெக்டாக கையில் எடுத்து அதில் ஸ்கோர் பண்ணதுக்காக இந்த மூவி டீமுக்கு கூடுதல் பாராட்டுக்கள். அதுக்குன்னு இந்த ட்ராக்லையும் குறைகள் இல்லைன்னு நான் சொல்லலை, ஏன்னா இந்த படத்துலையும் எண்ணற்ற குறைகள் இல்லாமல் இல்லை. பட் பிரியமான அம்மாவுக்காக இந்த ரத்தினம் படத்தை உங்கள் குடும்பம் மீன் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பான்னு உங்கள் சொந்தக்காரங்களில் 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோடவும் தியேட்டருக்கு போய் உடனே இந்த படத்தை பார்த்துடுங்க. ஏன்னா இது குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம், குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய படம். டோன்ட் மிஸ் இட். ரைட், எண்டுகட்டில் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் இப்போவே சொல்லிட்டதால நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நகருவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள். விஷால் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டால், விஷால் இந்த படத்தில் எப்படி சண்டை போட்டிருக்காருன்னு கேட்டால், விஷால் ஈக்குவல் டு ஸ்டன்ஸு ஈக்குவல் டு விஷால்னு நான் வீரமே வாகை சூடும் லத்தின்னு எல்லா விஷால் பட ரிவ்யூலையும் அதையே தான் சொல்லிட்டு வரனே. பட் ஆக்டிங் வைஸ் நம்ம விஷால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு கேட்டால், லைட்டாக எமோட் பண்ணுற சீன்ஸில் ஓகே, ஆனால் அதுவே ஓவராக எமோட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பண்ணும்போது அது அவருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி சீன்ஸில் இனி வரக்கூடிய படங்களில் அவர் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியா பவானி சங்கர். கல்யாணம் முதல் காதல் வரை புகழ் பிரியா பவானி சங்கர். பிரியாவை நம்ம விஷால் அவர்கள் ராசி இல்லாத ஹீரோயின்னு சொல்லிட்டாரு. அவங்க நடித்த படங்கள் எதுவும் பெருசாக போகாததால் அவங்களை எந்த ப்ரொமோஷனில் யூஸ் பண்ணலை. போஸ்டர்ஸில் கூட அவங்க ஃபோட்டோஸ் இடம் பெறலன்னு பல விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படம் முழுக்க எந்த மாதிரி சீரியஸான சீன்ஸாக இருந்தாலும் அவங்க ஃபுல் மேக்கப்பில் வராங்க, நடிக்கிறன்ற பேரில் நகைச்சுவை பண்ணுறாங்க, வாய்ஸ் வேற ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு பிரியா நடிப்பில் இருந்தும் பல குறைகளை சொல்ல முடியும். பட் யானை பட ரிவ்யூவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பிரியா பவானி சங்கருக்கு வெள்ளி திரையில் சின்ன திரை டாக்டர் பிரியா அர்ஜுன் கேரக்டர் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கலன்னு. அந்த குறை இந்த படத்தின் மூலமாக நிறைவேறிருக்கு. ஏன்னா இந்த படத்துலேயே இவங்க ஒரு வருங்கால டாக்டர், முன்னாள் அம்மானு பல விஷயங்கள் கேவியோட பொருந்தி போகும் செய்யுது. ஆனால் எனக்கு இருக்க ஒரே வருத்தம் என்னென்னா, கணேஷ் வெங்கட்ராம் கேரக்டரில் நம்ம அமித் பார்கவ் நடிச்சிருந்தா இந்த எல்லா விஷயங்களும் ஒரு முழுமையான முடிவை தந்திருக்கும், என்னோட மனசும் நிறைஞ்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த படத்தில் நடக்கலை. ஆனால் அதை விட துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, அதே யானை பட ரிவ்யூலனா யோகி பாபு அவர்கள் இனிமேல் பாடி ஷேவிங் காமெடியே பண்ணக்கூடாதுன்ற கோரிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அவர் அதன் பிறகு நடித்த எல்லா படங்கள்லையும் அதையே தான் திரும்ப பண்ணிட்டு வந்தார். ஆனால் இந்த படத்தில் அது மறுபடியும் ஒரு முறை பல படி மேலே போயிட்டு இருக்கு. அதனால் நான் மறுபடியும் ஒரு முறை சொல்ல போகிறது என்னென்னா, யோகி பாபு சார், பாடி ஷேமிங் வேண்டவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டு போயிருந்தார். அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த படத்தில் வந்தாலும் அதிலையும் அவர் ஸ்கோர் பண்ண தவறல. கடைசியாக நம்ம ராயுடு பிரதர்ஸ் ஆகிய முரளி சர்மா, ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் இவங்க 3 பேரும் இந்த படத்தின் வில்லன்கள் அல்ல, இந்த படத்தின் உண்மையான காமெடியன்கள். எஸ்பெஷலாக நம்ம முரளி சர்மாவுக்கு பவுட்ரு போட்டு இவங்க பண்ண வேலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் ஹரி சார், உங்களோட ஹிட்டு படங்கள் எல்லா படங்கள்லையும் வில்லன்கள் ரொம்பவே வெயிட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் படங்கள் பெரிய ஹிட் ஆகணும்னா படத்தோட வில்லன்கள் வெயிட்டாக இருக்கணும், கதையில் வெயிட்டேஜ் இருக்கணும், இதை மட்டும் மறந்துடாதீங்க. சுகுமாரோட ஒளிப்பதிவு ஒரு சில இடங்கள்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்த மாதிரி இருந்தது. மொத்த படமே ஒரு ஷேக்கிங்கில் இருந்த எண்ணமே எனக்கு இருந்தது. மேலே சொன்ன 2 விஷயங்களும் பிளான் பண்ணி பண்ணதா இருந்தால் சந்தோஷம், அப்படி இல்லைனா அதை அடுத்த படங்களில் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. TSJ அவர்கள் ஹரியோட ட்ரேட்மார்க் ஸ்பீடில் படத்தை எடிட் பண்ணியிருந்தாலும் கூட படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது குறைச்சிருக்கலாம். அடுத்து நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில் வர முதல் 2 பாடல்களோட வரிகள் நல்லா இருக்கு, ஆனால் அந்த பாடல்கள் கேட்க நல்லா இல்லை. மற்ற எல்லா சாங்ஸும் ஓகே, ஆனால் பிஜிஎம்ல எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா ஹரி டிஎஸ்பி காம்போனா எப்படி இருக்கணும், விதை போல மறைவாக வாழ்ந்தவன் இன்றுதான் மத யானை போல் வருகிறான், அடையாளம் தெரியாத உடையோடு திரிந்தவன் படையோடு நடை பயில்கிறான்ற ஃபீலிங்ல இருக்கும்னு பார்த்தா எரிமலை எப்படி பொறுக்கும்னு பொட்டுன்னு போயிட்டு இருந்தது. கடைசியா படத்தோட ஸ்டன் எப்பவும் போலதான் 1 vs the entire worldன்னு எடுத்திருக்காங்க. அதில் நம்ம விஷால் எப்பவும் போல எகிரி அடிச்சிருக்காரு. பட் விஷால் ஸ்டன்ஸ்ல எப்பவும் இருக்க ஒரு முக்கியமான எலமெண்ட் இந்த படத்துல டோட்டலா மிஸ்ஸிங்.
ஆனா அது என்னன்னு தான் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அதனால நம்ம அப்படியே தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். அதுல முதல் பாசிட்டிவ், முன்னாடியே சொன்ன மாதிரி விஷால் பிரியா ரிலேஷன்ஷிப், அது கையாளப்பட்ட விதம், அதன் மூலமா உருவாகிற சென்டிமெண்ட், இது எல்லாம் தான் இந்த படத்தோட அடிநாதமே. அடுத்து இந்த படம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகியிருந்த சின்ன சின்ன மெமரபிளான மூமெண்ட்ஸ். உதாரணம், விஷால் அவர்களை பிரியா வீட்டில் சாப்பிட சொல்லி பல பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் சாப்பிட்டுருவார், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சீன் படத்தில் வர மோமெண்ட் நமக்கு உண்மையாகவே டச்சிங்காக இருந்திருக்கும். இதே மாதிரி இந்த படத்தில் இருக்க நல்ல மோமெண்ட்ஸை என்னால் சொல்லிட்டே இருக்க முடியும். ஆனால் ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம்னு சொல்லி இந்த ஒரு எடுத்துக்காட்டோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கூடவே நீட் எக்ஸாம், மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, காலேஜ் ஃபீஸ்னு இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு சைடு எடுத்து பேசாமல் அதில் இருக்க நிறை குறைன்னு ரெண்டையுமே டச் பண்ணதோட அந்த கான்ஃப்ளிக்டல் லேண்டோட முடிவும் கூட நல்லா தான் இருந்தது. அப்போ இந்த படத்தோட குறைகள் என்னன்னு கேட்டால், முன்னாடியே சொன்ன மாதிரி லாஜிக் இல்லை. எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், போலீஸ்னு யாருக்குமே மரியாதை இல்லை. அவர் போலீஸ் அடிக்கிறாரு, இவர் மந்திரியை முறைகிறாருன்னு இங்கே என்ன சார் நடக்குதுன்னு கேட்டால், இதுதான் ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஹீரோஸ் ஒன்று நீதி, நேர்மை, நியாயம்னு இருப்பாங்க. அராஜகம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமாக பேசினா அருளுக்கு பிடிக்காதுன்னு டைலாகும் கூட பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நீதி, நேர்மை, நியாயமும் இல்லை. நம்ம ஹீரோ சார் குடங்குடமாக குடிக்கிறாரு, பாக்கெட்டா புகையாக பிடிக்கிறாரு, வாயை திறந்தாலே வகை வகையாக பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு. அப்படி பேசுகிற பேட் வேர்ட்ஸ் ஒரு சில இடங்களில் தேவை தான், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த குடி, போக, பேட் வேர்ட்ஸ்னு இதெல்லாம் இல்லாமல் கூட இந்த மாதிரி சீன்ஸ் எடுக்க முடியும். இதை விட எஃபெக்டிவாக கூட எடுக்க முடியும்னு யாரும் மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட், நம்ம விஷால் அவர்கள் பிரியாவை மீட் பண்ணதுலேருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படம் அப்படியே ஜெட்டு வேகத்தில் போனதை நான் சொல்லியிருந்தேன். அப்போ செகண்ட் ஹாஃப் என்ன வேகத்தில் போச்சுன்னு கேட்டால், அதுவும் தேவையான வேகத்தில் தான் போயிருந்தது. அதில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு சில முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ்னு பல விஷயங்களை ஒரேடியாக டம்ப் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேலும் வில்லன் ட்ராக்கு வெயிட்டாக இல்லை. இதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லென்த்தாக இருக்க ஃபீலிங்கும் நமக்குள்ளே உருவாகிறத தவிர்க்கவே முடியல. அதனால தான் எடிட்டர் ஒரு அரை மணி நேரத்தை எந்த வித தயக்கமும் இல்லாமல் கட் பண்ணியிருக்கலாம்னு மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, விஷால் ட்ராக், பிரியா ட்ராக், வில்லன் ட்ராக், இந்த 3 ட்ராக்கும் எப்படி கம்பைன் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி இந்த 3 ட்ராக்கையும் இவங்க கம்பைன் பண்ண விதம் ஓகே. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க படத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே ஃபைன். பட் இவங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நரேஷனில் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியா கேரக்டர் ஒரு மாதிரி ட்ராக்கை விட்டு மூவ் ஆன ஃபீலிங் எனக்குள்ள உருவாகி இருந்தது. ஏன்னா இந்த 3 ட்ராக்கையும் இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க போலன்னு எனக்கு ஒரு கால்குலேஷன் இருந்தது. அந்த வகையில் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கூட இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை சொல்லியிருந்தா ஒய்ஜி மகேந்திரன் போன்றவங்களுக்கு இந்த படத்தில் வேலையே இருந்திருக்காது. விஜயகுமார், ஜெயபிரகாஷ் போன்றவங்களுக்கு இதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹரி ஹேஸ் அனதர் ஐடியாஸ். ஸோ அதனால் ஆக மொத்தம் இந்த ரத்தம் எனும் ரத்தனம்னு 9வது பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை 4வது பக்கத்திலே சொல்லிட்டதால வேற ஒரு பாயிண்டோட இந்த ரிவ்யூ நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது என்ன பாயிண்ட்னா, இந்த குட் லக் பேட் லக்னு பார்க்கறத விட லக்கு ஃபேவர்ஸ் த பிரேவ்ன்ற பழமொழியை மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஷா பட டேரக்டர் ஒருத்தர் தான், பாபா பட டேரக்டர் ஒருத்தர் தான். 2 படத்துலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹீரோ. ஆனால் 2 படங்கள் ரிசல்ட்டும் ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, கோவில் சாமி அருள்வேல் என்னும் தாமிரபரணி ஐயா இருக்கும்போது பூஜையை பற்றின கவலை எதுக்கு? ஸோ யானையோட தும்பிக்கையை விடு, மனசில் இருக்க நம்பிக்கையை வெளியே எடு, வாழ்க்கையில் முன்னேறு. ஏன்னா ரத்தம் எனும் ரத்னம், குடும்பங்கள் கொண்டாட்டம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.